இயேசுவின் நாமத்தினால அந்த சிந்தைகளை நான் கட்டி ஜெபிக்கிறேன். எதிர்மறையான எண்ண அலைகளை கொண்டு வருகிற அந்த சிந்தனைகளை இயேசுவின் நாமத்தினால இப்ப நான் சிறைபிடிக்கிறேன். எதிர்காலத்தை குறித்து யோசித்து பயத்தை யோசிக்கிற சிந்தைகளை இப்ப இயேசுவின் நாமத்தினால நான் சிறைபிடிக்கிறேன். ஜீசஸ், மகிமை மகிமை மகிமை. இப்போ பிள்ளைகளை குறிச்சு, சரீரத்தை குறிச்சு, எதிர்காலத்தை குறிச்சு, ஆமென், நெகட்டிவா எதிர்மறையாய் பேச, எதிர்மறையாய் யோசிக்கிற அந்த சிந்தனைகள் இப்பொழுது சிறைபிடிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. திரும்ப யோசிக்காதீங்க, நிறைய போட்டு குழப்பாதீங்க உங்களையே. பிசாசனுடைய பெரிய தந்திரமே என்ன அப்படின்னு சொன்னா, உங்க பிரச்சனையை குறித்து ரொம்ப யோசிக்க வைக்கிறவன் யாரு சொல்லுங்க? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. உங்க பிரச்சனையை முன்னாடி கொண்டு வந்து எப்பவும் யோசிக்க பண்ணுகிறவன் பிசாசு. ஆமென். மலையை பற்றி பேச வைக்கிறவன் யாரு? பிசாசு. ஆனா மலையை பார்த்து பேச சொல்லுகிறவர் யாரு? சத்தமா சொல்லுங்க. பிசாசு மலையை பற்றி யோசிக்க சொல்லும் போது கர்த்தர் மலையை பார்த்து யோசிப்பா. அது ஒண்ணும் பண்ணாது. அதனால நீங்க ரொம்ப குழப்பிக்காதீங்க, ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காதீங்க. சிலர் அப்படிதான், ஏதாவது நடந்துருச்சு இனி என்ன பண்ணலாம், நடந்துருச்சு, அவமானப்படுத்தியாச்சு இனி என்ன பண்ணலாம், சரி விட்டுட்டு போயிட்டாங்க இனி என்ன பண்ணலாம், தோல்வியை சந்திச்சிட்டோம் இனி என்ன பண்ணலாம், சரி பாடிட்டாங்க இனி என்ன பண்றது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்ன பண்ணிட்டாங்க, பாடிட்டாங்க, இனி என்ன பண்ண முடியும், அழிக்க முடியுமா சொல்லுங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, சவுல் என்ன பண்ணிருக்கணும்னா, சரியப்பா நீங்க இப்ப சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதுன்னு 10,000 பாடினீங்க, இன்னும் ஒரு 10 வருஷத்துல நான் உங்களுக்கு ஒரு நல்ல ராஜா வாய் காமிச்சு, நீங்க இதே வாய் என்ன பார்த்து சவுல் கொன்றது 10,000 அப்படின்னு பாடுற மாதிரி ஒரு நாள் வரும்பா அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனா அவருடைய மனசுக்குள்ள இப்படி பாடிட்டாங்களே, என்ன குறிச்சு எனக்கு 1000 கொடுத்தாங்க, இவனுக்கு 10,000 கொடுத்தாங்க, நேற்றைக்கு வந்த அவனுக்கு 10,000, எனக்கு 1000, இத்தாச்சோடு பையன் அவனுக்கு 10,000, எனக்கு 1000, நான் இவ்வளவு உயரமா இருந்து என்ன பிரயோஜனம், நான் ராஜாவா இருந்து என்ன பிரயோஜனம், இப்படியே நெகட்டிவா யோசிச்சு கடைசில பட்டயத்தை நட்டு அதன் மேல விழுந்து சூசைட் பண்ற அளவுக்கு யோசிச்சிருக்கிறார். இப்போ இந்த ஜபத்துல இருக்கிற ஒரு சிலரை பார்த்து ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, மகனே மகளே, உங்க வாழ்க்கையில சில காரியத்துல சத்துரு உங்களை யோசனையில டீப்பா கொண்டு போயிடுவான். எங்க வரைக்கும்? நரகம் வரைக்கும் உங்களை கொண்டு போயிடுவான். நரகம் வரைக்கும். குழிக்குள்ள இறங்காதீங்க, அது பாதாள குழி. நெகட்டிவ் தாட், எதிர்மறையான எண்ணம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பாதாள குழி. அதுல இறங்கினவங்க திரும்பி ஏறி வர்றது ரொம்ப சிரமம். அதனால உங்க மனச, உங்க உடம்ப, உங்க சிந்தனைய எதிர்மறையான எண்ணத்திற்கு கொண்டு போகாதீங்க. அதுல ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் யாருன்னா சவுல். அவ்வளவு ஆசீர்வாதம், அவ்வளவு உயரமானவன். அவன் பாசிட்டிவா யோசிக்கிறதுக்கு எத்தனையோ இருக்குது. ஆனா பிசாசு பாசிட்டிவா யோசிக்கிற ஒன்ன கூட அவன் மனசுல கொடுக்காம முழுக்க நெகட்டிவா யோசிக்கிறதுக்கு ஏவினான். கடைசியில் அவனுடைய வாழ்க்கை என்ன முடிஞ்சிருச்சு. அதனால ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்கு பாசிட்டிவா யோசிக்கிறதுக்கு எத்தனை இருக்கு தெரியுமா? உங்களுக்கு கண்ணு கொடுத்திருக்கிறாரா? எல்லாரும் பாக்குறீங்களா? கண்ணு கொடுத்திருக்கிறாரா? இது உங்களுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா? கேட்கல. உங்களுக்கு கால் கொடுத்திருக்கிறாரா? இது உங்களுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா? மத்தியானம் சாப்பிட்டீங்களா? இது உங்களுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா? நம்முடைய அவயவம் எல்லாம் ஒர்க் ஆகுதா? கிட்னி நல்லா இருக்கா? சத்தமா. ஸ்டொமக் நல்லா இருக்கா? கை கால் நல்லா இருக்கா? நமக்கு பாசிட்டிவா யோசிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. நான் நம்புறேன், இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதே கர்த்தர் கிருபை. இந்த சத்தத்தை கேட்கிறதே ஆண்டவருடைய கிருபை. இன்னைக்கு சாப்பிட்டது ஆண்டவருடைய கிருபை. இன்னைக்கு நடந்தது ஆண்டவருடைய கிருபை. இன்னைக்கு காலையிலிருந்து இந்த நாள் சாயந்தரம் வரைக்கும் முடிஞ்சதே ஆண்டவருடைய பெரிய கிருபை.
வேலைக்கு போனது ஆண்டவருடைய கிருபை, சம்பாதிச்சது ஆண்டவருடைய கிருபை, சாப்பிட்டது ஆண்டவருடைய கிருபை, சிரிச்சது ஆண்டவருடைய கிருபை, உதவி செய்தது ஆண்டவருடைய கிருபை. இப்படி 10,000கணக்கான நன்மைகள் நமக்கு யோசிக்கிறதுக்கு இருக்குது. இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்குது. ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம மனசு குரங்கு மாதிரி என்னதான் பண்ணிட்டு இருக்குது சொல்லுங்க? ஒரு 5 பைசா என் கையில இல்லை, ஒரு போன் வாங்க முடியுதா? ஒரு பைக் வாங்கினா இன்னைக்காவது பெட்ரோல் ஃபுல்லா நான் ஃபில் பண்ணனா? எதெல்லாம் இல்லையோ இது எல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். கடுகுல டப்பால கடுகு இல்லைன்னு தோணும், பூண்டு இல்லைன்னு தோணும், இஞ்சி இல்லைன்னு தோணும், என்னென்னமோ தோணும். நல்லது எதுவுமே இருக்கிற இது எதுவுமே தோணாது. இது பிசாசனுடைய பெரிய வஞ்சகம். அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க. ஆண்டவரே, நான் இனி அந்த எதிர்மறையான குழிக்குள்ள நான் என்ன பண்ண மாட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு 3 பேரை பார்த்து ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் சொல்லுங்க, எதிர்மறையான குழியில இறங்காதீங்க. எதிர்மறையான குழியில இறங்காதீங்க. ஹல்லேலூயா. மனநிலைமை இன்னும் 2 மனநிலைமை பாதிக்கப்பட்டவங்க, சைக்காலஜிக்கலா ரொம்ப கஷ்டப்படுறவங்க, நீங்க ஒண்ணு ரொம்ப கவனமா கவனிச்சுங்க. உங்க மனசு முழுக்க முழுக்க என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, நீ வெளியே வர முடியாது, நீ தூங்க முடியாது, நீ இந்த உலகத்துல நேர்த்தியா வாழ முடியாது, உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு உங்களை பற்றி உங்களுக்குள்ளேயே பேச்சு நடக்கும். ஆனா நீங்க அதை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இல்ல, என்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னை நிறுத்துகிற ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார். நீங்க அப்படி 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 நீங்க பாசிட்டிவா. ஏன் அப்படின்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. உண்மையிலே அது ரொம்ப கொடுமையான வாழ்க்கை ஆண்டவருடைய பிள்ளைகளை. நான் சொல்றேனே, அந்த எதிர்மறையான எண்ணத்தினுடைய பாதாளத்துக்குள்ள இறங்கினவன் நான். எதிர்மறையான எண்ணத்தினுடைய பாதாளத்துல இறங்கினவன் நான். அந்த பள்ளத்துக்குள்ள இருந்து என்னால வெளியே வரவே முடியல. அப்படின்னா சிரிக்க முடியாது, சிரிச்சு பேச முடியாது. டிவியில் எந்த நிகழ்ச்சி பார்த்தாலும் நான் ஃபர்ஸ்ட் இந்த பேச்சுலராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டிவி பார்க்க மாட்டேன். ஆனால் இந்த டாம் அண்ட் ஜெர்ரி பார்ப்பேன். இந்த டாம் அண்ட் ஜெர்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்து பார்த்து சிரிப்பேன், ரொம்ப சிரிப்பேன். எனக்கு அந்த என்னமோ தெரியல, அந்த டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்தா அப்படி சிரிப்பு வரும். ஆனால் இந்த மன அழுத்தம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்தா சிரிப்பு வராது. எதை பார்த்தாலும் சிரிப்பு வராது. சோறு தின்னலான்னு தோணாது, தலை சீவலான்னு தோணாது, நல்ல ட்ரெஸ் உடுத்தலான்னு தோணாது, வெளியே போலான்னு தோணாது, எங்கேயாவது போய் ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கலான்னு தோணும். யோசனை போயிட்டே இருக்கும். எந்திரிக்கலான்னு சொன்னா கூட எந்திரிக்க முடியாது. எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இருக்க கூடாது. அப்போ நானா ஆண்டவர் ஒரு இல்லை, நீ வெளியே வரணும்னு சொல்லி நானா அப்புறம் பாசிட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சேன். இல்ல, ஆண்டவர் உன்னை நல்லா தான் வச்சிருக்கிறாரு, உன்னை எழுப்புவாரு, நீ எழும்பணும் அப்படின்னு சொன்னா அந்த 2-3 நிமிஷம் நல்லா இருக்கும். திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நெகட்டிவ் வரும். ஐயோ, படாத பாடுபட்டாச்சு. ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையினால அப்படியே எழும்பி 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 பாசிட்டிவா யோசிச்சு 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 திரும்ப பார்த்தீங்கன்னா அதிலிருந்து கர்த்தர் பரிபூரணமான விடுதலை கர்த்தர். அதனால இன்னைக்கு நான் விடுதலை பெற்றவனாய் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி நிறுத்தி இருக்கிறார். சாட்சியா ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். இப்பொழுது நெகட்டிவாக இறங்கின அந்த குழியிலிருந்து இன்னைக்கு நீங்க வெளியே வரணும். இன்றையிலிருந்து நீங்க வெளியே வரணும். இனி எதிர்மறையான குழியில நீங்க விழக்கூடாது. நீங்க எதிர்மறையான குழியில விழக்கூடாது. இன்னையோட ஸ்டாப், இன்னையோட முற்றுப்புள்ளி, இன்னையோட முற்றுப்புள்ளி. இயேசுவின் நாமத்தினால அந்த சிந்தைகளை நான் கட்டி ஜெபிக்கிறேன். எதிர்மறையான எண்ண அலைகளை கொண்டு வருகிற அந்த சிந்தனைகளை இயேசுவின் நாமத்தினால இப்ப நான் சிறைபிடிக்கிறேன். எதிர்காலத்தை குறித்து யோசித்து பயத்தை யோசிக்கிற சிந்தைகளை இப்ப இயேசுவின் நாமத்தினால நான் சிறைபிடிக்கிறேன். ஜீசஸ், மகிமை மகிமை மகிமை. இப்போ பிள்ளைகளை குறிச்சு, சரீரத்தை குறிச்சு, எதிர்காலத்தை குறிச்சு, ஆமென், நெகட்டிவா எதிர்மறையாய் பேச, எதிர்மறையாய் யோசிக்கிற அந்த சிந்தனைகள் இப்பொழுது சிறைபிடிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா.
இனி எக்காரணம் கொண்டு அது வந்த உடனே நீங்க அந்த மாதிரி எதிர்மறையான எண்ணம் வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும்? உடனே சுதாகரிச்சிடணும். இயேசுவின் நாமத்தினால அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. இந்த மாதிரி எண்ணத்தை கொடுக்கிறது யாருதான்? யாருதான்? இயேசுவா கொடுப்பாரு. ஆண்டவர் உங்களை துளில தூக்கி போட மாட்டார். கர்த்தர் மேல மேல உயர்த்துகிறவர், உயர உயர உயர்த்துகிறவர், நம்முடைய சிந்தனைகளை பலப்படுத்துகிற கர்த்தர். அதனால எனக்கு தெரியும் நீங்கள் வெளியே வர முடியும். கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எனக்கு தைரியம் சொல்லுகிறவர், எனக்கு முன்னே கர்த்தர் கடந்து போகிறார். ஹalleluya. ஆமென். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். பாடுவோம். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். பாடுவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க. பாடு. இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், எனக்கு செய்யுங்கப்பா. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. அர்த்தமாய் பாடி சொல்லு எல்லாரும், கிருபப்பா. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. அவரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆமென். ஹalleluya.